வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி, நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு, டெல்லியில் திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். 2 நாள் நெல்லை பயணம், 968 கோடி ரூபாயில் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மசோதா மறு ஒப்புதலுக்கு அனுப்பப்படாமல் கிடப்பில் போட்டு மௌனமாக இருக்கலாமா? தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கிருஷ்ணகிரி பாலியல் விவகாரம், வரும் 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திருப்பூரில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து, கல்லூரி மாணவர்கள் 2 பேர் பலி, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அமெரிக்காவை தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து இஸ்ரேல் விலகல், வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. காசாவில் இருந்து நிரந்தரமாக பாலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள், அமெரிக்கா அறிவிப்பு என தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக அடுத்த வாரம் ஜார்க்கண்ட் செல்கிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு அடுத்த வாரம் ஜார்க்கண்டிற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளார். 14ஆம் தேதி ராஞ்சி வரும் ஜனாதிபதி மறுநாள் பிஐடி மிஸ்ரா நிறுவனத்தின் பிளாட்டினம் விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். ஜனாதிபதி வருகையை ஒட்டி ஜார்க்கண்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக ராஞ்சி துணை ஆணையர் மஞ்சுநாத் பஜந்திரி தெரிவித்துள்ளார். விமான நிலையம், ராஜ்பவன் மற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் நோடல் அதிகாரிகள் மற்றும் உதவி நோடல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதியின் போக்குவரத்து பாதையில் உள்ள அனைத்து உயரமான கட்டிடங்கள் மற்றும் உணர்திறன் வாய்ந்த இடங்களை கண்டறிந்து விரிவான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியில் மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் நோக்கில் வரைவு நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக்குழு வெளியிட்டது. இதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இதை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியது. இதுகுறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். மேலும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் டெல்லியில் திமுக மாணவரணி சார்பில் பிப்ரவரி 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி டெல்லி ஜந்தர் மந்திரில் இன்று திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு மற்றும் யுஜிசியை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரியில் அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பிப்ரவரி 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சாம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பிப்ரவரி 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், தான் கல்வி பயிலும் பள்ளியிலேயே மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வேலியே பயிரை மேய்கின்ற செயல் என்றும், பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் தனியார் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது செங்கம்பள்ளி அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற சரக்கு லாரியை முந்த முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஈரோடு தனியார் கல்லூரியில் பயின்று வந்த பெரியசாமி, ஹரிகிருஷ்ணன் என்ற 2 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 21 பேர் பெருந்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் 56 சவரன் தங்க நகை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி RS நட்டுவம்பாளையம் அருகே உள்ள சுப்புகவுண்டர் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் தனது மனைவி கன்னியாகுமரியுடன் ஈரோட்டில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 56 பவுன் தங்க நகை மற்றும் 25,000 ரூபாய் பணம் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமாக இருந்த வாகனத்தை சுற்றித் திரிந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் சுப்பிரமணியன் வீட்டில் திருடியதை ஒப்புக்கொண்டார்.
இதனை அவர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிவகங்கையை சேர்ந்த தினேஷ்குமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 4 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்ததோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பேருந்தில் பயணித்த மூதாட்டியின் திருடு போன 40,000 ரூபாயை போக்குவரத்து போலீசார் மீட்டு பணத்தின் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். சென்னை ராயபுரம் எண் 1 போக்குவரத்து காவல் நிலையம் அருகே கார்கில் நகரில் இருந்து பிராட்வே நோக்கி சென்ற அரசு பேருந்தில் கொருக்குப்பேட்டையை சேர்ந்த சரஸ்வதி என்பவர் ரூபாய் 40,000 பணத்துடன் பயணம் செய்துள்ளார். இந்த நிலையில் ராயபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது பணம் திருடு போய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து உடனடியாக ராயபுரம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பேருந்து நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து போக்குவரத்து போலீசாரிடம் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் தெரிவித்ததை அடுத்து போக்குவரத்து போலீசார் பேருந்தில் ஏறி அனைத்து பயணிகளையும் சோதனை செய்து வந்தனர். இந்த நிலையில் பணத்தை எடுத்த மர்ம நபர் பேருந்து சீட்டின் கீழே எடுத்த 40,000 ரூபாய் பணத்தை வைத்துவிட்டு தப்பிச் சென்றார். இதையடுத்து போலீசார் பணத்தை மீட்டு பணத்தின் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். கேரளாவில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் மீது போலீசார் அத்துமீறி தடியடி நடத்தியதில் பெண்கள் உட்பட பலர் படுகாயமடைந்ததால் உதவி ஆய்வாளர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியை சேர்ந்த 20 பேர் கொண்ட குழுவினர் பந்தனம் திட்ட மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மீண்டும் கேரளா நோக்கி திரும்பியுள்ளனர். அப்போது பந்தனம் திட்ட அபான் சந்திப்பில் வந்தபோது வாகனத்தை நிறுத்தி சற்று ஓய்வெடுப்பதாக வாகனத்தில் இருந்த இளைஞர் சிலர் சாலையோரம் இறங்கியுள்ளனர். அப்போது அங்கு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் ஜினு தலைமையிலான போலீசார் இளைஞர்களை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ஸ்ரீதித், தினேஷ் உட்பட இளைஞர் சிலர் காயமடைந்தனர். மேலும் பெண்களை தாக்க முயன்ற நிலையில் காவல்துறையை கண்டு பயந்து ஓடிய சித்தாரா என்ற பெண் தடுக்கி விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இதுகுறித்து படுகாயமடைந்த சித்தாரா அளித்த புகாரின் பேரில் போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் உதவி ஆய்வாளர் ஜினு உட்பட போலீசார் இளைஞர்களை தாக்கியது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் ஜினு உட்பட போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் உதவி ஆய்வாளர் ஜினு அதிரடியாக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் ஏரிக்கரையில் துர்கை அம்மன் கோவில் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் அப்பகுதியில் கஞ்சா விற்று வந்த ஊராங்கண்ணி கிராமத்தை சேர்ந்த அசோக், உதயகுமார், கபிலன் ஆகிய 3 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 150 கிராம் கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூரில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ஆந்திர மாநில வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த முரளி என்பவர் பூந்தமல்லியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இவர் இரவு இருசக்கர வாகனத்தில் பூந்தமல்லியில் இருந்து ஆந்திரா நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவள்ளூர் அருகே எதிர் திசையில் வேகமாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் முரளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதே வாகனம் திருவள்ளூர் அடுத்த திருவாலங்காட்டை சேர்ந்த திருநாவுக்கரசர் என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் படுகாயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் முரளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின் தொள்ளாறு பகுதிக்கு வந்த மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசனுக்கு பாஜகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின் வந்தவாசி அடுத்த தொள்ளாறு பகுதிக்கு மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் வருகை புரிந்தார். அப்போது தொள்ளாறு முன்னாள் பாஜக ஒன்றிய செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாத்தாம்பூண்டி ஊராட்சியில் பழங்குடியின மக்களுக்காக அரசாங்கத்தால் கட்டித்தரப்பட்ட வீடுகளை மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் பார்வையிட்டு பேசினார். அப்போது பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சாத்தாம்பூண்டி ஊராட்சியில் கணேசன், கன்னிகம்மாள், வள்ளிகம்மாள் உட்பட 6 பழங்குடியினருக்கு வீடு கட்டித்தரப்பட்டுள்ளது என்றும் வீடுகளுக்கு செல்வதற்கு பேவர் பிளாக் சாலையும் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் ஆனால் அந்த வீடுகளுக்கு பட்டா வழங்கவில்லை. பட்டா இல்லாத காரணத்தால் மின்வாரிய அலுவலகம் மின் இணைப்பு கொடுக்க மறுக்கிறது எனவும் குடிநீர் வசதியும் செய்து தரப்படவில்லை எனவும் நீர்நிலை புறம்போக்கு அருகே குடியிருந்த 6 பழங்குடியின குடும்பத்தினர் அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி பட்டா வாங்க முடியாத இடத்தில் வீடு கட்டி கொடுத்துள்ளனர் என்றும் எந்த இடத்திலும் அவர்கள் வாழ முடியாத அளவிற்கு 6 பழங்குடியின குடும்பங்களும் வசிக்க இடமில்லாமல் தவித்து வருகின்றனர் என்றும் இதுகுறித்து மாநில தலைமையின் ஒப்புதலோடு இந்த துறையின் மத்திய அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆவணம் செய்யப்படும் எனவும் மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் சாசா வெங்கடேசன்,
முன்னாள் ஒன்றிய தலைவர் பாண்டுரங்கன், செல்வகுமார், மகளிர் அணி புவனேஸ்வரி, பாண்டுரங்கன், ரம்யா, சோமியா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூரில் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளியில் 18வது ஆண்டு விழாவில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வளத்தூர் கிராமத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 18வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பள்ளி ஆசிரியர் சங்க தலைவர் சேகரன், ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜேஸ்வரி பிரதேஷ், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் புஷ்பா, ஆசிரியர் சங்க செயலாளர் காந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் அருகே வடமாநில குட்கா வியாபாரிகளிடம் பறிமுதல் செய்த பணத்தை பதுக்கிய விவகாரத்தில் கரூர் நகர காவல் ஆய்வாளர் உட்பட 8 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து புகையிலை பொருட்களை காரில் கடத்தி வருவதாக கரூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்திற்கு கடந்த ஜனவரி 30ஆம் தேதி தகவல் கிடைத்தது. இதையடுத்து வெங்கமேடு அருகே சின்ன குளத்துப்பாளையத்தில் தனிப்படை உதவி ஆய்வாளர் உதயகுமார், தாந்தோணி மலை சிறப்பு உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1,34,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து காரில் வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கேவர்சன், சுரேஷ், ஹரிராம் ஆகிய 3 பேரை வெங்கமேடு உதவி ஆய்வாளர் சித்ராதேவி கைது செய்து கரூர் கிரை சிறையில் அடைத்தார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 3 பேரிடம் இருந்து 1 லட்சம் ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்து பதுக்கிவிட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக காவல்துறையினரிடம் விசாரணை நடத்த திருச்சி டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன், உதவி ஆய்வாளர்கள் உதயகுமார், சித்ராதேவி உள்ளிட்ட 5 காவல்துறையினரிடம் திருச்சி மத்திய மண்டல காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை பதுக்கியது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறை அதிகாரிகள் 8 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஆத்தூரில் டாஸ்மாக் பார் நடத்துவதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அனுமதியின்றி மது பாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராயம் இருப்பதாக வீடியோ எடுத்து வெளியிட்ட விவகாரத்தில் உரிமம் இன்றி பார் நடத்தியவர் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் வளையமாதேவி பகுதியில் அரசு டாஸ்மாக் கடையின் காலை வேளையில் மது பாட்டில்களோடு சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் உத்தரவின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆத்தூர் பாரதியார் தெருவை சேர்ந்த ரவி என்பவருக்கும் கல்லாநத்தம் பகுதியை சேர்ந்த ஜோதிவேல் என்பவருக்கும் டாஸ்மாக் பார் எடுப்பதில் முன்விரோதம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரவி தனது நண்பர் இளங்கோ மன்னன், சரண் வினோத் ஆகியோருடன் சேர்ந்து ஜோதிவேல் நடத்தி வரும் பாரில் அனுமதியின்றி மது பாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை சாக்கு மூட்டையில் வைத்து விற்பதாக சித்தரித்து வீடியோ எடுத்து வெளியிட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ரவி, இளங்கோ மன்னன், வினோத், சரண் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அனுமதியின்றி பார் நடத்தியதாக ஜோதிவேல் மற்றும் வீரகனூர், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி மது பாட்டில்கள் விற்பனையில் ஈடுபட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு அரசு சார்பில் இலங்கை அகதிகளுக்கு வழங்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களுக்கு பதிலாக தனித்தனி வீடுகள் கட்டித்தர வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாநகரில் உள்ள அடிஅண்ணாமலை மற்றும் அத்திகந்தல் கிராமத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அடிஅண்ணாமலை, அத்திகந்தல் ஆகிய 2 முகாம்களில் உள்ள மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. தற்போது அதற்கான பணிகள் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினால் தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பு அடையும் என்றும், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிகமானோர் வசித்து வருகின்றனர் என்றும், அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏறி இறங்க சிரமமாக இருக்கும் என்றும், ஒருவருக்கு மேல் பகுதியில் வீடும் மற்றொருவருக்கு கீழ்ப்பகுதியில் வீடும் கட்டினால் எங்களுக்குள் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கின்றனர். இதனால் உடனடியாக தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணியை கைவிட்டு தனித்தனி வீடு கட்டித்தர வேண்டும் என இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விழுப்புரத்தில் 304 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள நந்தன் கால்வாய் திட்ட அறிவிப்பை வரவேற்கும் விதமாக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. விழுப்புரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 304 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதனை வரவேற்கும் விதமாக திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விவசாயிகள் சார்பில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நந்தன் கால்வாய் திட்டத்தின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகளும்
விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் பாசன வசதி பெறும் என்றும் 6598 ஏக்கர் விவசாய நிலப்பரப்பு மற்றும் 36 ஏரிகள் பயனடையும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சிவா தெரிவிக்கையில், ஆட்டுப்பாக்கம் அரசு கல்லூரி ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி சுற்றுச்சுவர் அருகே திருட்டுத்தனமாக மணல் அள்ளுவதால் சுவர் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் அதனை தடுக்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஆட்டுப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசு கல்லூரிக்கு அருகில் உள்ள கசக்கால்வாயில் சமூக விரோதிகளால் இரவு நேரங்களில் ஜேசிபி மற்றும் லாரிகள் மூலம் மணல் கொள்ளை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் மணல் கொள்ளையால் ஆட்டுப்பாக்கம் அரசு கல்லூரியின் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியின் சுற்றுச்சுவர் மற்றும் விடுதியின் மதில் சுவர் பாதிக்கப்பட்டு அந்தரத்தில் தொங்கியபடி இடிந்து விழும் அபாயகரமான நிலையில் உள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தொடர் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவரை கண்டு கொள்ளாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கசக்கால்வாயில் தொடர் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் கள் மற்றும் பதநீர் இறக்க அனுமதி கோரி மதுராந்தகம் மதுவிலக்கு அமல் காவல்துறையினரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள் இறக்க அனுமதி கோரி தமிழ்நாடு மரம் ஏறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் கீராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. 250க்கும் மேற்பட்ட பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் கள் மற்றும் பதநீர் இறக்க அனுமதி கோரி மதுராந்தகம் மதுவிலக்கு அமல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர். இதில் தமிழகம் முழுவதும் பனைமரம் ஏறும் தொழிலாளர்களை காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்குவதையும் அவர்களின் உடைமைகளை சேதப்படுத்துவதையும் தடுக்க உரிய சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழகத்தில் கள் இறக்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து கீராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் KVS சரவணன் கீராமணி தெரிவிக்கையில், மரமேறும் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாகவும் கிராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு வன ஏரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் இன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுத்துள்ளோம். செங்கல்பட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் அவரிடத்திலே மனு கொடுத்துள்ளோம். எங்களுக்கு இந்த கல் தடையை நிரந்தரமாக நீக்க வேண்டும். எங்கள் சமுதாய மக்கள் இதையே வாழ்வாதாரமாக நம்பி இன்று அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருக்கின்றது. நிறைய மாவட்டங்களிலே அவர்களை அடிப்பதும் உதைப்பதும், அந்த பானைகளை உடைப்பதும், அந்த மரமேறும் பொட்டிகள் எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வதும் இப்படி தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு கல்லூரிக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பிள்ளையார்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட மொட்டமலை பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்ராயர்பு, ராஜபாளையம், வெம்பக்கோட்டை தாலுகாக்களை சேர்ந்த 900க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து 3 பேருந்துகளும், ராஜபாளையத்தில் இருந்து 2 பேருந்துகளும் காலை மற்றும் மாலை என 2 வேளைகளிலும் இயக்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் பேருந்துகளில் கூட்ட நெரிசல் காரணமாக மாணவர்கள் படியில் தொங்கிக் கொண்டு பயணித்ததால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இந்த நிலையில் கல்லூரி முடித்து மாணவர்கள் வீட்டிற்கு புறப்பட தயாராகினர். அப்போது வந்த பேருந்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேருந்தில் ஏற முடியாமல் காத்திருந்தனர். இதனால் கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என வலியுறுத்தி பேருந்தை சிறைப்பிடித்து கல்லூரி முன்பு மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே சத்தியவாணன் வாய்க்காலில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் கலந்து வருவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் மக்கள் மசோதா கட்சியினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் 6 பாதியில் உள்ள சத்தியவாணன் வாய்க்கால் மூலம் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை நகராட்சி பாதாள சாக்கடை திட்டத்தை முறையாக அமல்படுத்தாமல் சத்தியவாணன் வாய்க்காலில் கழிவுநீர் செல்வதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் மன்னம்பந்தல் பகுதியில் இருந்து சத்தியவாணன் வாய்க்காலில் பாதாள சாக்கடை கழிவுநீர் திறந்து விடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செம்பனார் கோவில் கடை வீதியில் மக்கள் மசோதா கட்சி மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் பொதுநல மன்றம் ஆகியவை சார்பில்
விவசாயிகள் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மயிலாடுதுறை நகராட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மக்கள் மசோதா கட்சியின் ஆர்ப்பாட்டம். தடை செய், தடை செய். சர்க்கரை தடை செய். எப்படி மாவட்டம் ஃபுல்லா செய்ய முடியும்? நான் முதல்ல பிறந்த மக்கள் அனைவரும், என் தாய்ந்தர்கள் அனைவரும் அந்த முத்திரையை இந்தியாவில் கொண்டு நான் நின்று காமிச்சிருப்பேன். அறந்தாங்கி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகாவிற்கு உட்பட்ட தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு வட்ட சங்க தலைவர் செல்வராஜ் தலைமை வகித்தார். வட்ட செயலாளர் ஐயப்பன், பொருளாளர் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர் சுப்பையா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். காத்திருப்பு போராட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும், இயற்கை இடர்பாடுகளின் போது சிறப்பு படி வழங்க வேண்டும், கிராம நிர்வாக அலுவலர் பதவி உயர்வு 20% என்பதனை 30% வழங்க வேண்டும், பணிமூப்பு காலங்கள் 10 ஆண்டுகள் என்பதனை 6 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும், இறந்து போன கிராம உதவியாளர்களுக்கு வரும் காலங்களில் வாரிசு அடிப்படையில் அரசு வேலையில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் அனைத்து வருவாய் கிராம ஊழியர் சங்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூரில் மலையடி குப்பம் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்ற மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் மலையடி குப்பத்தில் தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக ஆக்கிரமிப்பு என கூறி விவசாய நிலங்களில் உள்ள விவசாயிகளை வெளியேற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கு பட்டியலிட்டு விசாரிக்கப்படும் வரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த நிலையில் மீண்டும் ஆக்கிரமிப்பு பணிகளை அதிகாரிகள் தொடங்கிய நிலையில் அங்கு குவிந்த பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தலைமையிலான பாஜகவினர் கோட்டாட்சியர் அபிநயா மற்றும் தாசில்தார் பலராமன் ஆகியோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி கிராம மக்கள் உள்ளிட்ட பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற ஏசியன் ஷூட்டிங் பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி தங்கம் வென்று தமிழகம் திரும்பிய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி 1 முதல் 3ஆம் தேதி வரை நேபாளத்தில் நடைபெற்ற ஏசியன் ஷூட்டிங் பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் உள்ளிட்ட 6 நாடுகள் பங்கேற்றது. இதில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய வீரர்கள் தங்கம் வென்றனர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஹரிணி மற்றும் கௌரிநாத் உட்பட 2 ஆண்கள் 2 பெண்கள் தமிழகத்தில் இருந்து பங்கு பெற்றனர். இந்நிலையில் வெற்றி பெற்று சென்னை விமான நிலையம் திரும்பிய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வீராங்கனை ஹரிணி நேபாளத்தில் நடைபெற்ற ஏசியன் ஷூட்டிங் பால் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்த கடைசி நிமிடம் வரை போராடியதாக தெரிவித்தார். மேலும் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க தமிழக அரசு தங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 4 பிளேயர்ஸ் செலக்ட் ஆகிருக்கோம். அதில் 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ். ஸோ போத் உமன்ஸ் அண்ட் மென்ஸும் இந்தியா டீம் வந்து கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்கு. இந்த கேம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு டஃப்பான கேம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஆஸ் இட் இஸ் வாலிபால் மாதிரி தான். பால் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், பட் ஈஸியாக விளாண்டுடலாம். அண்ட் இப்போ நாங்கள் போன அந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் கேமில் வந்து மொத்தமாக 6 கண்ட்ரீஸ் வந்து வந்திருந்தாங்க. இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி நாக்பூரில் நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற T20 தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. இந்த நிலையில் இவ்விரு அணிகள் இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி இன்று நாக்பூரில் நடைபெறுகிறது. T20 தொடரில் அடைந்த தோல்விக்கு ஒருநாள் தொடர் மூலம் இந்தியாவுக்கு தக்க பதிலடி கொடுக்க இங்கிலாந்து முயற்சித்து வரும் நிலையில் சொந்த மண்ணில் வெற்றி பயணத்தை தொடர இந்திய வீரர்கள் கடும் பயிற்சியை மேற்கொண்டனர். தற்போது மதியம் 1:30 மணிக்கு ஆட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்து 7,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 200 ரூபாய் அதிகரித்து 63,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 69,208 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 107 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,07,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 648 புள்ளிகள் அதிகரித்து 77,835 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 189 புள்ளிகள் அதிகரித்து 23,550 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி, நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு, டெல்லியில் திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். 2 நாள் நெல்லை பயணம், 9,368 கோடி ரூபாயில் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மசோதா மறு ஒப்புதலுக்கு அனுப்பப்படாமல் கிடப்பில் போட்டு மௌனமாக இருக்கலாமா? தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கிருஷ்ணகிரி பாலியல் விவகாரம், வரும் 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திருப்பூரில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து, கல்லூரி மாணவர்கள் 2 பேர் பலி, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அமெரிக்காவை தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து இஸ்ரேல் விலகல், வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. காசாவில் இருந்து நிரந்தரமாக பாலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள், அமெரிக்கா அறிவிப்பு என தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.